Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டில் வந்து நம்ம இன்டீரியர் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் பழைய ஃப்ளாட் தான் அது. அதனால் அதிகமான அமௌண்ட்டு கூட கிளைண்ட் சைட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணலை. இதில் வந்து கிச்சன் மெயினாக வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே சின்ன சின்ன ஒர்க்கு தான். வார்ட்ரோப், அதுக்கப்புறம் டிவி யூனிட், க்ராக்கரி யூனிட், வாஷ் பேஷன், கெஸ்ட் பெட்ரூம் வந்து ஸ்டடி யூனிட், கிட்ஸ் பெட்ரூமில் வந்து வார்ட்ரோப்லாம் வந்து பண்ணுறோம். இதில் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து கிச்சன். எல்லாமே வந்து ஃபோக்கஸ் தான் பண்ணுறோம். பட் என்னென்னா மெயின் ஒர்க்குன்றது வந்து கிச்சன் ரெனோவேஷனோட நம்ம பண்ணுறோம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி மேடு தான். இது ஃபுல்லாத்தையும் இங்கே பாக்ஸ் எல்லாத்தையும் பண்ணி அப்படியே டைரெக்டாக போய் அங்கே வந்து ஃபிட்டிங் ஒர்க்கு ப்ராசஸ் தான். அந்த மாதிரி தான் இதுவும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது. இப்போ ரெனோவேஷன் போகும்போது இது வந்து ஃபுல் ரெனோவேஷன்ன்றது வந்து கிடையாது கிச்சன் பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பேக்ரவுண்டில் வந்து டைல்லாம் ஒட்டி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணியிருப்போம். பட் என்னென்னா இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வந்து உடச்சி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம உட்டன் கவுண்டர் டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயே வந்து நம்ம டேரெக்டாக வந்து கிரானைட் அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டில் வால் டைல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து இன்னர் கேர்கேஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த சைட் விசிட்டில் வந்து நான் என்னென்ன முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாத்தையும் கவர் ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து செப்பரேட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், அதுக்கப்புறம் வார்ட்ரோப், அதுக்கப்புறம் டிவி யூனிட் தான் வரும். மீதி எல்லாமே சின்ன ஒர்க்குன்றதுனால அதுக்கண்டி தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறதோட நான் சைட் விசிட்டில் அப்படி இல்லைனா ஓவரால் ஃபைனல் வீடியோ வந்து போடும்போது வேணால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் இந்த சைடு வந்து ஸ்பாட் லைட்ஸ்லாம் வந்து கனெக்ஷன்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் சைட் விசிட்டு தான். இதில் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்து கவர் பண்ணிடுறேன். இப்போ ஒரு வீடியோ வந்து நான் பெருசாக சொல்லணும் அப்படின்னா டைம் வந்து அதிகமாகிடும். சின்ன ஒர்க்கு தான். ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறதோட நான் சைட் விசிட் வீடியோ வந்து மேக் பண்ணிடுறேன். இங்கே வந்து ஒரு க்ராக்கரி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வரும். இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து சைடெலாம் லேமினேட்ஸ்லாம் வந்து ஒட்டி ஃபினிஷிங்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கிரானைட்டில் வந்து போடணும். வால் டைல்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஃபுல்லாகவே வந்து கிச்சனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் யூபிபிசி இருக்கும். இந்த சைடு வந்து ஃபுல்லாகவே க்ராக்கரி யூனிட். இது வந்து பூஜை யூனிட்லாம் ஆல்ரெடி கிளைண்ட் சைட்லேருந்து இருக்கிறது தான். நம்ம அதில் எதுவுமே வந்து டச் பண்ணல. இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெனோவேஷன் ஒர்க் நம்ம கம்ப்ளீட்டாக உடச்சி புதுசாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வால் டைல்ஸ், அதுக்கப்புறம் கிரானைட், பழைய கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் உடச்சி ஃப்ளோர்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம புதுசாக வந்து பண்ணியிருக்கோம். இதில் அப்படியே அந்த சைடு வந்து வாஷ் பேஷன் கூட சேம் அதே மாதிரி தான். எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸ் பெட்ரூம் இருக்கும். இந்த கிட்ஸ் பெட்ரூமில் வந்து ஸ்டடி யூனிட், அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்டடி யூனிட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுண்டர் வந்து பண்ணியிருக்கோம். கீழே வந்து டச் ஆகாமல் மேலே வந்து ஒரு அப்பர் யூனிட் ஸ்டடி யூனிட், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி யூனிட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமுக்கு வந்து வார்ட்ரோப் வந்து இதில் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்து வார்ட்ரோப் தான். வார்ட்ரோப் வித் ஸ்டடி யூனிட். ஸ்டடி யூனிட்டில் வந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் டச் ஆகாமல் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங், எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து பண்ணுறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி தான் பேசிக்காக இருக்கும். பேசிக் ஒரு வுட் ஒர்க்குன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சைடில் வந்து ஒரு சிங்கிள் ட்ரான்றது வந்து வந்துடும். அந்த சைடு ஒரு ட்ரா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா வந்துடும். இப்போ நார்மலாக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கீழே வந்து டச் ஆகக்கூடாது, எனக்கு வந்து ஃப்ளோட்டிங்லாம் வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃப்ளோட்டிங்காகவே இருக்கும். உங்களுக்கு வந்து கீழே டச் ஆகாமல் ஸ்பேஸ் வந்து கீழே அதிகமாகவே இருக்கும்.
ஒரு 3-4 மெம்பர்ஸ் கூட உட்காரலாம், அவ்வளோ பெருசாக இருக்கும் இது. இந்த சைடு வந்து ஒரு க்ராக்கரி யூனிட். அந்த யூனிட் வந்து அப்பர் யூனிட், இது பேஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து டிவி யூனிட். டிவி யூனிட் வந்து ஆல்ரெடி வந்து நான் காமிச்சிட்டேன், தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் பாருங்கள். கிச்சன்லேயும் டிவி யூனிட்டும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட வார்ட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஏன்னா எப்படி வந்து பண்ணியிருப்போம், அதோட கேபினெட்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்ட்டு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓவராலாக அவ்வளோதான் ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்கில் வந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில். இது வந்து வெறும் ஒரு சின்ன ஸ்டடி டேபிள். யாரையாவது வந்து நீங்கள் சின்ன ஸ்டடி டேபிள் வேணும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து டிசைன் ஒர்க்ன்றது வந்து பண்ணுறோம். பட் ஏன்னா இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டல் லுக்காகவே இருக்கும் வீடியோஸில். ஏன்னா ஃபால் சீலிங் எதுவுமே பண்ணல, வெறும் வந்து ஒரு டியூப் லைட் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அதில் இதில் மட்டும் நம்ம ஸ்டடி யூனிட் மட்டும் நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.